மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நாடா இல்ல சுடுகாடா என்று கேட்கின்ற அளவுக்குத்தான் நாட்டினுடைய நிலைமைகள் மாறி வருது. இன்றைய பதிவுல 2 சுட்டு சம்பவங்கள். அதுல 22 வயது மதிக்கத்தக்க வாலிபன் படுகொலை செய்யப்பட்டது. மஹிந்த ராஜபக்சேகளுக்கு மிக நெருக்கமாக வாழ்ந்த எஸ்.எம். சந்திரசேன கைது செய்யப்பட்ட சம்பவம் ஏன் எதனால அப்படின்னு விஷயத்த பேசுறதோட மங்கள சமரவீர அவர்களுடைய நேசத்துக்குரிய சமீர இலக்கு வைத்து சுட்டு சம்பவம் நடத்தப்பட்டது என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. கஹபத்தையில் நடந்த சுட்டு சம்பவம். 22 வயது மதிக்கத்தக்க சுரஞ்சன் தனது நண்பரோட வீட்டுல அமைதியாக பேசிக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்துல 4 பேர் வந்து தாம் போலீசார் என அடையாளப்படுத்தி கொண்டு நீங்க போதை வியாபாரத்துல ஈடுபடுறீங்க, அதனால உங்களை கைது செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பரையும் சுதர்சனையும் கைது செஞ்சு கொண்டு போறாங்க. வீட்டாருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, இருந்தாலும் போலீசார் கைது செஞ்சாங்க என்பதனால அமைதியாக இருந்துட்டாங்க. அப்படியே ஒரு ட்ரிபண்டர் வாகனத்துல ஏற்றி கொண்டு பயணிச்சவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல 2 பேருக்கும் ஹேண்ட்கப்பை போட்டு துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறாங்க. துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதுல அந்த இடத்துல சுரஞ்சன் பரிதாபகரமாக உயிரிழந்தாரு. சூடு சம்பவம் கேட்டு மக்கள் எல்லாம் திரளதுக்கு பின்னால பார்த்ததுல சுரஞ்சனுடைய நண்பர் குத்துயிராயும் கொலை உயிராகவும் இருந்திருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பம் உடனடியாக ஹேண்ட்கப்பை கட் பண்ணி உடனடியாக வைத்தியசாலைக்கு அவரை கொண்டு போனாங்க. இது குறித்து இப்போது 2 வகையான விஷயங்கள் பேசப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பம் சார்பாக கிராமம் சார்பாக சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்திலே தந்தை சொன்னாரு, கந்தான போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓவைசிக்கு பதில் சொல்லியாக வேண்டும், அவருக்கு தெரியாம இது நடக்கல அப்படின்னு சொல்லி காட்ட சாட்டமான விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த வாலிபருடைய தாய் சொல்லும்போது சொன்னா, போலீசாருக்கு தெரியாம இது நடக்கல, யார் யாரு இங்க போதை வஸ்துக்களோட சம்பந்தப்படுறாங்க, போதை வியாபாரம் செய்யறாங்க அப்படின்ற விஷயங்களை பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாங்க போலீசாருக்கு சொல்லி இருந்தோம். ஆனா அதை எதையும் கணக்குல இவங்க எடுக்கல. எனவே இவங்களுடைய அனுசரணையோடு தான் இந்த ஒரு விஷயம் நடந்து அப்படின்னு ஒரு காட்ட சாட்டமான ஒரு விஷயத்தை முன்வச்சது மட்டுமல்லாம, போதைக்கு எதிராக எனது குழந்தை குரல் கொடுத்தான், ஆனா இன்றைக்கு அவனே போதை வஸ்துவோட சம்பந்தப்பட்டவன் என்று ஒரு பொய் குற்றச்சாட்டை முன்வைக்கிறத நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் கெட்டுத்தனமாக படிக்கிறவன், பல்வேறு சான்றிதழ்களை வச்சிருக்கிறான், சாதிக்கணும்னு துடிச்சு கொண்டிருந்தவன், போலீஸ் உத்தியோகத்தரா வரணும்னு ஆசைப்பட்டவன், இறுதியில என் மகனுடைய உயிரும் இல்லாமல் போனது மட்டும்தான் எமக்கு மிச்சம், இதுக்கான நீதி வேண்டும் என்ற ஒரு விஷயத்த அவரு முன்னிலைப்படுத்தி பேசியிருந்தாரு. அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமில என்று சொல்லுகின்ற துபாயில் இருந்து கொண்டு அனைத்தையும் இயக்கின்ற போதைப் பொருட்களை வியாபாரம் செய்கின்ற ஒருவர் தான் இந்த ஒரு கைகாரியத்தை அவருடைய ஆட்களை வைத்து செஞ்சாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை ஊர் சார்பாக முன்வைக்கிறதை பார்க்க முடியுது. ஏன் அமில இவங்களை டார்கெட் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னால அமிலையினுடைய இந்த பொருட்களை வியாபாரம் செய்கின்ற 2 பேரை போலீசார் கைது செஞ்சாங்க. கைது செஞ்ச உடனே அமில யோசிச்ச விஷயம் தான் வந்து, யாரு போலீசாருக்கு துப்பு கொடுத்தாங்க, எனவே இந்த துப்பை கொடுத்தது இந்த வாலிபர் தான் என்ற கோணத்துல தான் அமில ஒரு மாத காலமாக வாட்ஸ்அப் கோல்ல வீடியோ கோல்ல கொலை செய்வதாக பல்வேறு மிரட்டல்களை விட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் போன்ல இருப்பதாக அந்த விஷயங்களை சொல்லி இருந்தாலும் அந்த போனையும் சேர்த்து தான் போலீஸ் என்று வந்த அந்த கயவர்கள் கொண்டு சென்றதாகவும் அவரு சொல்லி இருந்தாரு. சரி, இப்போ போலீஸ் தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது துப்பு தந்தது இவங்க கிடையாது, வேறு வகையில் நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தான் அந்த 2 பேரையும் கைது செய்தோம் அப்படின்னு சொல்லி போலீசார் சொன்னது மட்டுமல்ல, ஒரு கட்டத்திலும் இப்படியான துப்புக்களை இவங்க தந்ததில்லை என்ற ஒரு விஷயத்தை போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து, இந்த ஹேண்ட்கப் போலீசாருடையது அல்ல என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்போது போதைக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு வாலிபன் தனது உயிரை இழந்திருப்பதும் அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஈடு செய்ய முடியாத ஒரு நட்டமாக பார்க்கப்படுது. இப்போது என்ன, கஹவத்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஓவைசிய யாழ்ப்பாணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. சரி, போலீசாருக்கு இதுல சம்பந்தம் இல்லைண்டா, எதுக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா உடனடியாக
ஆன்சர் கொடுக்கணும் என்ற கேள்வி நமக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. மீசான் டிவி பொதுமக்களுக்கு சொல்லுகின்ற வினயமான ஒரு வேண்டுதல் என்ன தெரியுமா? உங்களை யாராவது கைது செய்ய வந்தால் நீங்க செய்ய வேண்டிய முதலாவது வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைதுக்கான காரணம் கேட்கணும். இந்த கைது சட்டத்தின் அடிப்படையில் குற்றமாக கருதப்படுதா? கைதுக்கான ரசீது வாங்கப்படணும். எந்த போலீசார் உங்களை கைது செஞ்சாங்கன்றது உறுதி செய்யப்படணும். கைது செய்யப்பட்டவரை எங்க கொண்டு போறாங்கன்றது தெளிவுபடுத்தப்படணும். பிடியாணை என்று சொல்லிட்டா அதுக்கான ரசீதை நீங்க வாங்கி எடுக்கணும். என்ன காரணம் என்பதை பேசணும். சிவில் ஆடையில போலீசார் வந்தா முதலாவது நீங்க போலீசார் என்பதை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு கேட்கறது உங்களுக்கான ரைட்ஸ். எனவே இது சம்பந்தமான விழிப்பூட்டல்களை போலீஸ் தரப்புல நியாயமா நடக்கின்ற போலீசார் இவைகளை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் மீசா டிவியினுடைய வினயமான மற்றும் ஒரு வேண்டுதல். அடுத்த விஷயம் அனுராதபுர மாவட்டத்தினுடைய முன்னைய நாள் அமைச்சராகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த SM சந்திரசேன லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் அவரை கைது செய்து மன்றில் முன்னிலைப்படுத்தினாங்க. சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு அனுராதபுர மாவட்டத்தில் இருக்கின்ற 7 விவசாயிகளுக்கு மானியமாக கொடுப்பதற்கு 25 மில்லியன் ரூபாய் பொறுமதியான சோள வித்துக்கள் இறக்குமதி செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 9940 கிலோகிராம் சோள வித்துக்களை பிரதேச செயலகத்தினூடாக இவைகள் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு அதிகாரிகள் பண்ணியிருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்துல 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை களம் கண்ட மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுக்கு ஆதரவு திரட்டி அரசியல் லாபம் கருதி இவர் என்ன பண்ணிருக்கிறார்னா, குறித்த இந்த அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து அத்தனை கிலோவையும் அவருடைய சொந்த காரியாலயத்துக்கு கொண்டு போய் அவருக்கு தேவைப்பட்ட கட்சிக்காரர்கள், அரசியல் செய்கிறவங்க, அடித்தட்டில் இறங்குறவங்க, போஸ்டர் ஒட்டுறவங்க, வக்காலத்து வாங்குறவங்கன்னு சொல்லி கட்சி சார்ந்த நபர்களுக்கு பகிர்ந்தளித்தது மட்டுமல்ல, அதை விற்பனை நிலையங்களில் போட்டு கூடிய விலைக்கு வித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த 2 குற்றச்சாட்டுகளும் வாக்குமூலம் பெறுவதற்காக அவர் அழைச்ச நேரம்தான் பத்திரமாக பக்குவமாக கைது செஞ்சு இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி இந்த காரணங்களை சொன்னதுனால உடனடியாக நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன பண்ணினாங்கன்னா, வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் உள்ள இருங்களே அப்படின்னு சொல்லி பத்திரமாக அனுப்பி வச்சாங்க. பரிதாபத்தோட போகின்ற சூழ்நிலையும் நாங்க காணொலிகள்ல பார்த்தோம். 25 மில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திக்கிறாரு அரசுக்கு என்பதுதான் இவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு. அவரோட தம்பி எங்க இருக்கிறாரு அப்படின்னா, முதலமைச்சராக இருந்தவர் 25 லட்சம் ரூபாய் அரசுக்கு நட்டத்தை ஏற்படுத்தினதுல 16 வருஷங்கள் கடூழிய சிறை தண்டனை இப்போது அடுத்த பக்கத்துல அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அன்பு மனைவியும் அதுல சம்பந்தப்பட்டதுனால அவருக்கும் 16 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்குது. இப்போது ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் ஒன்றுக்குள்ள ஒன்று பார்த்து கதைச்சு சிரிச்சு வாழலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை அவருக்கு உருவாகி இருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் கந்தான பிரதேசத்துல வச்சு மங்கள சமரவீர அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் என்று சொல்வதை விட மங்கள சமரவீரருடைய சமீரைய இலக்கு வச்சு துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டிருக்குது. இவர் அதிகாலையில ஜிம்முக்கு போயிருக்கிறாரு அவருடைய மச்சானோட. இவங்க ஜிம்மை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அந்த பயணத்துல துப்பாக்கி தாரிகள் 2 மோட்டார் பைக்கில் இவர்கள் நோக்கி சரமாரியாக சுட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 23 தோட்டாக்கள் இங்கு தீர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த சூட்டு சம்பவத்துல சமீர பலத்த காயங்களோட தப்பினாரு. உப்பாலி பரிதாபகரமாக இறந்து போனாரு. இப்போது எதற்காக இவர்களை இலக்கு வைத்தார்கள் என்ற விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. வேற என்ன, நாட்டை நாசமாக்குகின்ற போதை வஸ்தோட சம்பந்தப்பட்டதுனால பாத்தள குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ ஒரு முரண்பாடு இப்போது துப்பாக்கி ஏந்தி அவர்களை சுடுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இதுக்கு பின்னுருவாக இருந்தது யாரு அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது விசாரணை தெரிய வந்திருக்குது. கொண்ட ரஞ்சித்துடன் இவருக்கு உறவு இருப்பதாக சொல்லப்படுது. கொண்ட ரஞ்சித் இப்போது ஒரு துபாயில் இருந்து அவருடைய வியாபாரங்களை கச்சிதமாக செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. கொண்ட ரஞ்சித்துக்கும் இவருக்கும் இடையில ஏதோ ஒரு கணக்கு வழக்கு முரண்பாடு வந்ததுனால கொண்ட ரஞ்சித்துடைய வியாபாரங்களை பார்த்து கொள்றவர் சூட்டிமல்லியும் இதில் சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுது. எனவே இந்த கொண்ட ரஞ்சித்துடைய தேவைக்காகத்தான் இவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக இப்போது ஆரம்ப கட்டத்தில் தெரிய வந்திருக்குது. இதுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி T56 ரக துப்பாக்கியை கொடுத்திருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பனரசுதா என்று சொல்லப்படுகின்றவரிடமிருந்து தான் இந்த துப்பாக்கி பெறப்பட்டதாக சொல்லப்படுது. பனரசுதாக்கும் கொண்ட ரஞ்சித்துக்கும் இடையிலே நெருக்கமான உறவு இருப்பதாகவும் இப்போது விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு இந்த மங்கள சமரவீர அவர்களுடைய நெருக்கமான மிக நகையும் சதையுமாக இருந்தவர் இப்போது இலக்கு வைத்ததுல அவருடைய மச்சான் பரிதாபகரமாக உயர்ந்திருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் இவங்களுடைய ஆடம்பரமான இந்த
இந்த வாழ்க்கைக்கு பின்னால எந்த தொழிலும் கிடையாது என்பது போலீசார் கணிச்ச ஒரு விஷயம். இவர் செய்கின்ற ஒரே ஒரு தொழில் என்று பார்த்தா மற்றான் உப்பாளியோட சேர்ந்து இப்போதைக்கு போதைப்பொருள் வஸ்துக்களை போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுவதாக தான் முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. இது பாத்தாள குழுக்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டின் வெளிப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனால் தான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம், நாடா இல்ல சுடுகாடா அப்படின்னு சொல்லி. இதில் அப்பாவித்தனமாக ஒரு கீரை வியாபாரம் செய்கின்ற 60 வயதுடைய ஒரு மூதாட்டியும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கழுத்திலும் காயங்கள் ஏற்பட்டு இப்போ ஒரு வைத்தியசாலையிலே அவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்னதான் தேசிய பாதுகாப்புக்கு இது பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் மக்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிருக்கிறது. எனவே இந்த ஒரு விஷயத்தில் நிச்சயமாக அரசு கவனம் செலுத்தி இவர்களுக்கான முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் என்பதுதான் மீசான் டிவியினுடைய பிரார்த்தனையும். ஊழல்வாதிகளை உள்ள தள்ளி அவர்களிடமிருந்து அரச பணங்களை, மக்கள் பணங்களை பெற வேண்டும் என்ற பிரார்த்தனையை கூறிக்கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இன்னும் பல வகையான கைதுகளை எதிர்பார்க்கலாம் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.